ரசம் தக்காளி ரசம் வச்சாங்கன்னா அப்படி இருக்கும். நீங்க ஒரு தடவை சாப்பாடு வாங்கி ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு தயிர் போறதா இல்ல மறுபடியும் ஒரு ரசமே ஊத்தலாமா அப்படி இருக்கும். ஸோ அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ மினிமம் ஒரு 100 பேர் இல்லை ஒரு 500 பேர் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இல்லைங்க, என்னன்னா நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அப்பா வந்து இருக்கிறப்ப 12 கல்யாணங்கள் ஒரு டேட்டில் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு டேட்டில் 5 கல்யாணம் தான். அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்ட்லி நோ. பிகாஸ் எங்களோட பிராண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். மெயினாக நிறையா ஓவர் கமிட் பண்ணிட்டா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா நம்ம இருந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம டீம் எல்லா டைமும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டேட்டில் 5 கல்யாணம், ஒரு கல்யாணம் மினிமம் 3000 பேர் 4000 பேர் இருக்கணும். அது கம்மி எடுத்துக்க மாட்டீங்க? அதுக்கு கம்மியாக இருந்தால் எங்களால் வந்து எல்லா டைம்லையும் வந்து எங்களோட டீமுக்கு வேலை கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் 2000 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வேலை ஃபீட் பண்ணுற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் இருக்கணும். அப்புறம் நம்ம வர்ற வெட்டிங்கே அப்படி தான் வருதுங்க. அது மினிமம் வந்து, ஆனால் நாங்கள் 50 பேருக்கும் பண்ணுறோம், 100 பேருக்கும் பண்ணுறோம், 500 பேருக்கும் பண்ணுறோம். பீக் முகூர்த்த டைமில் நாங்கள் வந்து ஒரு 4 வெட்டிங் தான் எடுத்துக்கிறோம். அது வந்து மினிமம் ஒரு 2000 பேராவது இருக்கணும்.